வணக்கம். நம்முடைய மங்களம் கிராமத்தில் அமைந்திருக்கும் சதுர்வேத சோமநாத ஈஸ்வரருக்கு வழிபாடு செய்து சுவாமியை வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பக்தர்களாகிய நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பிரதோஷ வழிபாடு மிகுந்த மேன்மை உடையதாக இருக்கிறது. அதனுடைய பலன்கள் தீர்க்கமான ஆயுளை பெறுவார்கள், செல்வ செழிப்பு உண்டாகும் என்று கூறுகிறார்கள். மேலும் பிரிவினால் அல்லல்படும் கணவன் மனைவி மனம் மாறி ஒன்று கூடுவார்கள், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், உறவுகள் பலப்படும். மேலும் இல்லங்களில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும், தேகம் பொலிவு பெறும். அப்படியென்றால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் என்பது திண்ணம். வாழ்வில் வளமை தேங்கும். வளமை தேங்கும் அப்படின்னா வளமை நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், குறையாமல் தேங்கிக்கிட்டே இருக்கும் என்பது இதனுடைய இந்த சுவாமியை வணங்கினால் கிடைக்கும் என்பது ஐதீகம். மந்திரம் மற்றும் சூன்ய கட்டுகள் நீங்கும்னு சொல்கிறாங்க. மந்திர கட்டு, சூன்யம் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலி பாக்கியம் உண்டாகும். அதாவது பெண்களுக்கு திருமணமாகாத பெண்கள் சுவாமியை வணங்கினால் திருமணம் நடக்கும் என்பது சுவாமியினுடைய அருளாகும். எனவே இப்படிப்பட்ட நம்முடைய சதுர்வேத சோமநாத ஈஸ்வரருடைய பாதங்களை வணங்கி அவருடைய அன்பை பெறுமாறு உங்கள் எல்லோரையும் வருகை என வரவேற்கின்றோம். மேலும் இத்தலத்தில் வில்வ இலை மணமுள்ள மலர்களால் வழிபட்டு சுவாமி அருளால் பிள்ளை பேறு பெற்று குழந்தை பாக்கியம் பெற அவருடைய அருளை பெற வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் வரவேற்கின்றோம். சிவாய நம. புத்திர தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எக்கி குளம்னு சொல்கிறாங்களா? அங்கே எக்கினா யாகம் பண்ண அதனுடைய சாம்பல் அந்த காலத்தில் அவ்வளோ யாகம் பண்ணாங்க சுவாமிக்கு. சுற்றி சாம்பலாக இருக்கும் உள்ள காற்றுல இருக்குமா. ஓகே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சரிப்பா. இப்போ நீங்கள் இந்த கேட்டு பார்க்குறது குளம், அதான் எக்கி குளம்னு சொன்னாங்கள்ல, அந்த எக்கி குளம். எக்கின்னா யாகம் வளர்க்குறது. சுவாமி அவ்வளோ இந்த கோவிலுக்காக அவ்வளோ யாகம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த குளத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இரவில் எடுத்ததுனால குளனுடைய படி மட்டும் தெரியுது. பெரிய விஸ்தாரமான பரப்புள்ள தண்ணீர் நிறைந்த சுவாமியினுடைய சோமநாத ஈஸ்வரருடைய எக்கி குளம். ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயம் சோழ மன்னர்கள் ஜெயம் கொண்ட சோழன் ஆட்சி காலத்தில் மங்களம் கிராமம் தேவ தானமாக வழங்கப்பட்டது. இங்கு குடிகொண்ட ஈசனின் பெயராலேயே சதுர்வேத சோமநாத ஈஸ்வர மங்களம் என அழைக்கப்பட்டு வந்தது. திருவண்ணாமலையின் வடகிழக்கு திசையில் ஈசானிய மூலையில் அமையப்பெற்ற இங்குதான் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டினார்.
எந்த ஒரு சுபகாரியத்தினை செய்வதற்கு முன்பு ஈசானிய மூலையில் இருந்துதான் தொடங்குவார்கள். நீள அளவு சாஸ்திரப்படி திருவண்ணாமலையின் உயரமான 16 கிலோமீட்டர் சார அமைப்பில் 16வது கிலோமீட்டர் தூரத்தில் அமைய பெற்றதுதான் ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர். அதனால் உருவான வராக நதிக்கரையில் அமைந்த சிவஸ்தலம் என்று பெயர் பெற்று சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் நீண்ட இடைவெளி புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனுடைய தலபுராணம், ஆழகால நஞ்சுண்டு மயங்கிய சிவன் தெளிந்து நேராக இங்கு வந்து ஒளி வடிவமாக காட்சியளித்து சோமநாத ஈஸ்வரர் என பெயர் பெற்றார். இல்லற நெறி பிழை செய்த அன்னை அமுதாம்பிகை தவமிருந்து சிவனை அடைந்த தலமும் இத்தலமே. சந்திரன் சாப விடுதலை அடைந்து குளிர்ந்த ஒளியினை பெற்றதும் இவ்வாலயத்தின் உள்ள குளத்தில்தான். சக்கரவாக பறவை விமோசனம் பெற்று விண்ணுலகம் செல்ல வழி பிறந்ததும் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் சோமநாத ஈஸ்வரருடைய அருளால்தான். உத்தராயணம் மற்றும் தட்சணாயன புண்ணிய காலங்களில் சூரியன் ஒளிக்கதிர்களால் சிவனை வணங்குகிறான். அதாவது சூரியனுடைய ஒளி சுவாமியின் மேல் விழுகிறது என்பது ஐதீகம். எனவே இங்குள்ள சிவபெருமானை சோமநாத ஈஸ்வரரை வணங்கி அருள் பெற்று சுவாமியினுடைய அன்பை பெற எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஸ்ரீ அமுதாம்பிகை சமேத ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்திற்கு பக்தர்கள் அனைவரும் வாருங்கள், சுவாமியினுடைய அருளை பெறுங்கள் என்று உங்களை நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலிலிருந்து அன்போடு அழைக்கின்றோம். சிவாய நம திருச்சிற்றம்பலம், சிவாய நம திருச்சிற்றம்பலம், சிவாய நம சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம். விநாயக பெருமானி, முருகா முருகா, மூலவர் சந்நிதி ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர். மங்களம். குரு பகவானே போற்றி, குருவே போற்றி. மங்களம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஓம் சதுர்வேத சோமநாத ஈஸ்வரருடைய மூலவருடைய கோபுர கலசம். சிவாய நம திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. அமுதாம்பிகை அம்மன், அமுதாம்பிகை அம்பாள், அமுதாம்பிகை தாயினுடைய கோபுர கலசம். கோபுர கலசம். சிவாய நம திருச்சிற்றம்பலம்.
பனைமரத்து விநாயகர். விநாயகர் பெருமானியே போற்றி. சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய 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 நமச்சிவாய. ஆத்தா துர்க்கையம்மா போற்றி, துர்க்கையம்மா தாயே போற்றி, துர்க்கையம்மா போற்றி. சண்டிகேஸ்வரா போற்றி, சுவாமி சண்டிகேஸ்வரையா போற்றி, சண்டிகேஸ்வரையா போற்றி, சண்டிகேஸ்வரையா போற்றி. சுவாமி ஓம் பிரம்மசாமி போற்றி.